சென்னை நகரின் நடுப்பகுதியில் உள்ள உயரமான அடுக்கு மாளிகையில் விக்ரம் தங்கியிருந்தார். வெள்ளிக்கிழமை இரவு. நகரம் பரபரப்புடன் இருந்தாலும் விக்ரமின் மனசு கொஞ்சம் பயத்தால் நிரம்பியிருந்தது. 2 நாட்களுக்கு முன்பு அடுத்த வீட்டு நண்பர் மாயவன் ஆச்சரியமாக மாயமானார். யாருக்கும் அவர் எங்கு சென்றார் என்பது தெரியவில்லை. அந்த இரவு விக்ரம் தூங்குவதற்கு முன் அப்பகுதியின் பழைய மணிமாடியிலிருந்து ஒலிகள் வந்தது போல கேட்டார். மனதில் குழப்பத்துடன் அவர் தனது தொலைநோக்கி வாங்கி அவ்வழி பார்த்தார். அங்கே வெள்ளை ஆடையில் யாரோ ஒருவர் நின்று விக்ரம் பக்கம் நேராக பார்த்ததைப் போல தோன்றியது. திடீரென மின்சாரமும் அணைந்தது. விக்ரம் வெளிச்சம் தேடி முன் சென்றார். இருளின் நடுவில் ஒரு குரல் கேட்டது. நீ அங்கே பார்த்துவிட்டாயா? விக்ரம் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார். ஆனால் யாருமில்லை. நிமிடத்தில் ஒளி மீண்டும் வந்தது. அடுத்த நாள் காலை போலீசார் விசாரணை செய்யும் போது மாயவனின் உடல் அந்த பழைய மணிமாடியின் அடியில் கண்டுபிடிக்கப்பட்டது. மணிமாடியின் சப்தம் உண்மையா என்று விக்ரம் மனதில் கேள்வி எழுந்தாலும் அந்த இரவின் தருணம் அவருக்கு மறக்க முடியாதது.